கோடம்பாக்கத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வர இஷ்யூ இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நஸ்ரியா நசாமோடைய பிரச்சனை தான். இவங்க நையாண்டி படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஹீரோவாக தனுஷ் நடிக்கிறாரு. இந்த படத்தில் இனிக்க இனிக்க அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வர காட்சிகளில் நஸ்ரியா நான் நடிக்கலை, எனக்கு பதில் டூப் போட்டிருக்காங்க, மார்ஃபிங் செஞ்சுருக்காங்க, ஆபாசமான காட்சிகள் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சர்க்குணம் மேலேயும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மேலேயும் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சர்க்குணம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் நஸ்ரியா தான் ஹீரோயின், இந்த பாடலில் இவங்களை தவிர்த்து நான் வேற யாரையுமே டூப் போட்டு எடுக்கவே இல்லை அப்படின்னு டோட்டலாக மறுக்கிறாரு நஸ்ரியா சொன்ன விஷயங்களை. சர்க்குணம், நான் ஏற்கனவே தரமான 2 படங்கள், வாகை சுடவா களவாணி அப்படிங்கிற 2 தரமான படங்கள், அதுவும் அவார்ட் வின்னிங் படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய படங்கள் எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட படங்களில் இவங்க சொல்கிற மாதிரி ஆபாசமான காட்சிகளை நான் வைக்கவே மாட்டேன். இருந்தாலும் இவங்க என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட ஷூட்டிங்கில் நடுவில் ஒரு குறிப்பிட்ட நடிகர் வந்து ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணதாகவும் சர்க்குணம் தரப்புலேருந்து பேசப்படுது. இதை பற்றி நஸ்ரியா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு பேரா நடிச்ச தனுஷ் எனக்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 8ஆம் தேதி மதியம் 12 மணி அளவுல கமிஷனரை போய் சந்திக்க போறாங்களாம் இந்த விஷயம் தொடர்பா. சர்க்குணம் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க இவ்வளோ சொல்றாங்களே, மீடியா நண்பர்களோடு சேர்ந்து இவங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க, என்னை பத்தியும் தயாரிப்பாளர் பத்தியும் தப்பா. இவங்களுக்கு தைரியம் இருந்தா மீடியா நண்பர்களோட உட்கார்ந்து இந்த பாடல் காட்சியை பார்த்து இதுல நான் நடிக்கல, இது டூப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு சர்க்குணம். ஸோ இன்னைக்கு சர்க்குணம் மேலேயும் அந்த தயாரிப்பாளர் மேலேயும் நஸ்ரியா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறதா கிளம்பியிருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இவங்களுடைய மீட் முடிஞ்சதும் நமக்கு தெரியும்.